ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த எண்ணெய் காயட்டும். நல்லா அகலமான பாத்திரமாக கடாயாக வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கிளறி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுக்கோங்க உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல. அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அது நான் 4 போட்டுக்கிறேன். ஏன்னா நாங்கள் நல்லா காரம் சாப்பிடுவோம். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். நான் பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்துச்சு, அதனால் ஒரு 4 கட் பண்ணேன். நான் சேர்க்குறது வந்து 4 இட்லி தான். இந்த வெங்காயம்லாம் நிறைய போட்டோன்னா டேஸ்ட்டு நல்லா அதிகமாக இருக்கும். அதுக்காக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கணும், கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொறுமையாக வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் பொடி, உப்பு அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொதிக்கும் போதே அதெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணுறோம். இது எல்லாமே நாங்கள் வந்து வீட்டிலே அரைச்சது. மஞ்சள் கிழங்கு வாங்கி அப்படியே அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ கலர்லாம் நல்லா வரும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஞ்சள் ஸ்மெல் போட்டும். அது வெங்காயம் பச்சை ஸ்மெல் போய் நல்ல வாசனை வரும், அது உங்களுக்கே தெரியும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணும்னா, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அப்புறம் செஞ்சு முடித்தோடனே மேலே கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். புதினா கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இதெல்லாம் வதக்கி விட்டுட்டு இட்லி வந்து சேர்த்துட்டு இறக்கி கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் மேலே ஒரு லெமன் புழிஞ்சு ஊற்றிப்போம். அதனால் அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் என்ன வேணுமோ அதை பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். நல்ல ஹெல்த்தி டிஷ். நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அப்புறம் இட்லி சேர்த்துக்கோங்க. ஸ்பூனை வச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஸ்பூனில் வரும். இல்லை தூளாக ஆக்கணுன்னா கூட நீங்கள் தூளாக ஆக்கிக்கலாம். லேசாக தண்ணி தெளிச்சிட்டு தூளாக ஆக்கணுன்னா கூட தூளாக ஆக்கிக்கோங்க. நான் வந்து கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்க்குறேன். ஜீரகம் வந்து எதுக்குன்னா டைஜஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு கூட கொடுக்கலாம். எங்கள் வீட்டு பசங்களுக்கு கொடுக்கறதுனால நான் ஜீரகம் சேர்த்துப்பேன். எல்லா டிஷ்ஷஸ்லேயும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இறக்கி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து மேலே 3 லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி, நல்ல இம்யூனிட்டி, விட்டமின் சி. அதனால் நன்றி வியூவர்ஸ்.